Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. உங்கள் சமையலை டேஸ்டியாக மாற்ற 7 குக்கிங் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி நம்மளோட சமையலை எப்படி சுவையாக மாற்றலாம் தான் ஒரு சில டிப்ஸ் பார்க்க போகிறோம். இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் தெரியாதவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு புரியும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போது முட்டை ஆம்லேட் தான். என்னோட இது ஆம்லேட் தானே அப்படின்னு நினைக்கலாம். அது கூட நம்ம ரொம்ப டேஸ்டியாக செய்யறதுக்காக வெங்காயத்தை நாம் இது போல் முதல்ல வதக்கிக்கலாம். வதக்கி நம்ம முட்டையில் ஆட் பண்ணும்போது அது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். வதக்கும் போதே நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி வதக்கணும், சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நம்ம ஆம்லேட் போடுற தவாலேயே கூட வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக முட்டை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் தேவையான அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி இது போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் செய்கிறேன். ஸோ 1.5 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வெங்காயத்தோடய சேர்த்து வதக்கிட்டோம்னா மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லை சில வேளைகளை நம்ம முட்டையில் போட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அதாவது மஞ்சளும் பெப்பரும் அங்கங்கே நமக்கு கட்டிகளாக இருக்கும். இது போல் வெங்காயத்தோடு வதக்கி ஆட் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாகவே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அவ்வளோதான், வெங்காயத்தை வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதை எக்கோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு தவாவில் ஆம்லேட்டாக ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான எக் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். யூஸ்வலாக நம்ம வந்து வெங்காயத்தை பச்சையோடு தான் ஆட் பண்ணுவோம். ஆனால் சிலருக்கு வந்து பச்சையாக அப்படி வாயில் கடிப்படும்போது பிடிக்காது. பட் இது போல் வதக்கி நீங்கள் ஆட் பண்ணும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அதோட மசாலா உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். ஏன்னா நம்ம வெங்காயத்தோடய போட்டு வதக்கிற தொட்டு. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 2ல் நாம் பிரியாணி எப்படி டேஸ்டியாக செய்யறதுனா ஒரு சில டிப்ஸ் பார்க்க போகிறோம். இதில் முதல்ல நாம் ஒரு க்ரீன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும், அதாவது அரை கைப்பிடி அளவு இருக்கும். அரை கைப்பிடி அளவு புதினாவும் அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் இதை ஒரு மிக்சியில் ஆட் பண்ணி நாம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த க்ரீன் பேஸ்ட் எதுக்காக நம்ம அரைக்கணும்னா அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கொடுக்கும். அதே சமயம் பிரியாணியோட கலர் நமக்கு எப்படி கடைகள்லாம் வாங்குறோமோ அது போல் அந்த கலர் நமக்கு சூப்பராக கிடைக்கும், பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கும். இந்த பேஸ்ட் தான் இது வந்து நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு அதோடு இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி வதக்கினா நமக்கு சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் வதக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும். அது வதங்கும் போதே அந்த ஃப்ளேவர் நல்லா நமக்கு கிடைக்கும். தக்காளி கொஞ்சமாக ஒரு 25% வதங்கின பிறகு இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே அடிப்பிடிக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம பேலன்ஸ் இருக்கிற புதினாவும் கொத்தமல்லியும் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை அரைக்க வேணாம், அப்படியே ஆட் பண்ணும்போது இதோட ஃப்ளேவரும் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது டோட்டலாக ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் எடுத்தேன். ஸோ அதில் பாதி வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம், பாதி இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிற வெங்காயம் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்தேன். அதே சமயம் 2 பெரிய சைஸ் தக்காளி அதையும் நான் நீளமாக கட் பண்ணி எடுத்து அதுதான் வதக்கி விட்டேன். இது வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கடுத்து தான் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண அந்த க்ரீன் பேஸ்ட் தான், அதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணி வதக்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். டிப் நம்பர் 3ல் நாம் பிரியாணிக்கு சேர்க்குற இஞ்சி பூண்டு விழுது தான் பார்க்க போகிறோம். இது நம்ம கடைகளில் வாங்குகிற இது போல் பேக்கெட்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது, ஃப்ளேவரும் நமக்கு இருக்காது. ஸோ நம்ம மேக்ஸிமம் வீட்டில் அரைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்க்கணும். அது சேர்க்கும் போது நமக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடிக்கடிக்கு அரைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எப்படி அரைச்சி நேச்சுரலாக ஸ்டோர் பண்ணணும்னு ஆல்ரெடி ஒரு கிச்சன் டிப்ஸில் போட்டிருக்கேன். இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம ஈக்குவலாக இஞ்சும் பூண்டு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதில் நான் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1 ஸ்பூன் மஞ்சளும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். மஞ்சளும் உப்பும் நமக்கு நேச்சுரல் ப்ரெசர்வேட்டிவ்ஸ். ஸோ அது நமக்கு கெட்டு போகாமல் 10 நாள் வரைக்கும் கூட அது நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எவ்ரி சண்டே கூட இது நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வீட்டில் அரைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் கடையில் வாங்குற அந்த பேக்கெட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது.
கடைகளில் வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா அது நார் நிறையா இருக்கும், தண்ணியாக வர இருக்கும். அதோட ஃப்ளேவரும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஃப்ளேவர் இருக்க பாருங்கள். அது எப்படி இருக்குது, வெறும் நார் பகுதியாக தான் இருக்காது. ஸோ இப்படி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டே நமக்கு கெட்டு போயிடும், ஃப்ளேவரும் கரெக்டாக கிடைக்காது. நம்ம வீட்டில் அரைக்கிறது பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குது, பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்குது, ஃப்ளேவரும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அரைச்சி விழுதுலேருந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டோம்னா அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவு கலர் உங்களுக்கு வேண்டாம்னா மஞ்சள் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிக்கலாம். இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 4ல் நாம் வெங்காயம் தக்காளி நல்லா நமக்கு மேஷ் ஆகி வந்த பிறகு நம்ம எடுத்துருக்க சிக்கன் அதோட ஆட் பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் மட்டன் பிரியாணி செய்கிறீங்கன்னா மட்டன் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விட்ட பிறகு நம்ம 1/2 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா மஞ்சள் பிரியாணிக்கு அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதோட தேவையான அளவுக்கு நீங்கள் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா, நெக்ஸ்ட்டு மிளகாய் பொடி எல்லாமே ஆட் பண்ணிட்டு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவும் டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறோமோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க முதல்லையே. அதில் நாம் 1.5 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி சிக்கன் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது 2 விசில் விட்டால் போதும் சிக்கனுக்கு. மட்டன் இருந்தால் 4 to 5 விசில்ஸ் விடுங்க. இப்போ மசாலாவோடு சேர்ந்து இந்த சிக்கனோ இல்லை மட்டனோ வெந்து வரும்போது அந்த மசாலா இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 5ல் நாம் இது போல் நம்ம இறக்குன உடனே இந்த மாதிரி மூடியை ஓப்பன் பண்ண பிறகு பாருங்கள் சிக்கன் பார்க்கும்போதே நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஃப்ளேவரும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நாம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். தண்ணி நீங்கள் 1க்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஆனால் நம்ம பிரியாணிக்கு என்னென்னா டோட்டலாக நீங்கள் மெஷர் பண்ணிட்டு அதில் 3/4 டம்ளர் தண்ணி குறைச்சிக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்டான பதமாக இருக்கும். ரொம்ப அரிசியாகவும் இருக்காது, அதே சமயம் ரொம்ப குழஞ்சும் போகாது. நல்லா உதிரி உதிரியாக சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். பிரியாணிக்கு தேவையான தண்ணி வச்ச பிறகு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கரோட மூடியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் இது போல் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சா போதும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அப்புறமா திரும்ப நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி இது போல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த மசாலா ஃபுல்லாக ஈவனாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி வரும். ஸோ இறக்கும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். மிக்ஸ் கொடுத்த பிறகு பாருங்கள் அரிசியில் நல்லா மேலே வந்திருக்கு. இது போல் அரிசி தெரியும் போது நம்ம ஃபுல்லாக குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா நம்மளோட பிரியாணி சூப்பர் ரெடி ஆகிடும். குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் குக்கிங் ஆயிலோ இல்லை நெய் கூட நீங்கள் விருப்பப்பட்ட ஆட் பண்ணி குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட பிரியாணியோட கலர் பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது. பிரியாணியோட கலரும் சரி, அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்கும். தண்ணியோட மெஷர்மெண்ட்டு மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 6ல் நாம் ஆனியன் ரைத்தா பற்றி தான். இது ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனாலும் ஆனியன் ரைத்தா நம்ம மினிமம் ஒரு 1/2 hour தயிரோடு ஊற வைக்கும்போது தான் வெங்காயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் தயிரும் ஒன்று நல்ல நமக்கு கட்டியாக இருக்கணும், இல்லை இது போல் மீடியமாக இருந்தாலும் ஓகே. ஆனால் ரொம்ப தண்ணியாக ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இது போல் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆனியன் ரைத்தா. அப்படி இல்லை உங்களால் முடியும், டைம் இருக்குன்னா 1 hour கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அப்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதே போல் சில பேர் ஆனியன் ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணும்போது குக்கும்பர், கேரட், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் கூட சில பேர் ஆட் பண்ணுவாங்க. தக்காளி கூட சில பேருக்கு பிடிக்கும். ஸோ அது போல் நீங்கள் விருப்பப்பட்டதை ஆட் பண்ணி, ஆனால் மினிமம் ஒரு 1/2 hour நீங்கள் இது போல் ஊற வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆனியன் ரைத்தா ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நாம் நல்ல கட்டியான தயிர் ஆட் பண்ணி செஞ்சால் கூட ஃப்ரெஷ்ஷாக உடனே எடுத்து சாப்பிட்டா தான் அது நல்லா திக்காக இருக்கும். நீங்கள் இது போல் 1/2 hour ஊற வைக்கும்போது வெங்காயத்துலேருந்து தண்ணி கொஞ்சம் விட்டு கொஞ்சம் இலகுனா போல் தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நாம் ஃப்ரைட் ரைஸில் ஆட் பண்ணக்கூடிய சிக்கன் இது போல் மஞ்சளும் உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாதி உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைம் நம்ம மஞ்சள் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதில் வேக வச்சு சிக்கன் ஆட் பண்ணி நல்லா நம்ம கரண்டியில் ஸ்மாஷ் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் நமக்கு நல்லா பொடியாகி வந்துடும்.
இது நல்லா நமக்கு பொடி மாஸ் மாதிரி சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்க அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. அது போல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது போல் நீங்கள் கரண்டிலேயே இது போல் குத்தி விடும்போது அது நல்லா உடஞ்சி பொடியாக நமக்கு ஃப்ரை ஆகி வந்துடும், ட்ரை ஆகிடும். ஸோ இது வந்து தனியாக செய்யணுமே, டைம் எடுக்குமே நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ஃப்ரைட் ரைஸை தாளிக்கும் போதே இந்த பக்கம் இதை வச்சிட்டோம்னா இது ஈஸியாக நமக்கு ஃப்ரை ஆகிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கனை குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கோம். ஜஸ்ட் நமக்கு அந்த மிளகாய்த்தூள் சிக்கனோட மிக்ஸ் ஆகி ட்ரை ஆகி வரணும், அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அதே போல் ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுற கேபேஜ் வந்து இது போல் நீங்கள் பீலர் வச்சு கிரேட் பண்ணி எடுக்கும்போது நல்லா தின்னாக கிடைக்கும். ஸோ அப்போ வெஜிடபிள்ஸோடு செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கடைசியாக நாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க சிக்கனையும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த எல்லா டிப்ஸுமே நம்ம சமையலை சூப்பராக டேஸ்டியாக மாற்றிடும். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணும்போது இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட சமையல் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் டேஸ்ட்டு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.